பங்கஜம், ஏ பங்கஜம். எங்க அம்மா அடுப்பங்கரையில இருக்கா, என்னன்னு சொல்லுங்க. உன்கிட்ட என்னல சொல்லணும்? உன் அம்மையை கூப்பிடல கொஞ்சம். என்ன நாயா? மரியாதை இல்லாம இப்படி பேசாதீங்க. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? உன்னை எப்ப சார்னு கூப்பிடட்டா? உங்க அம்மையை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். என்னல சுபி இந்த கத்து கத்தா என்ன செஞ்ச? எம்மா நான் ஒண்ணுமே செய்யலமா. அத வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி தேவையில்லாம கத்திட்டு கிடக்கு. தேவையில்லாம பேசேனா தேவையில்லாம. உங்க அம்மா அவ்வளத்தையும் தூத்து என் வீட்டு நடையில கூட்டி வச்சுக்கா. கோழி அவ்வளத்தையும் கிண்டி என் வீட்டுல குப்பையாக்குதுல. உன் வீட்டு நடையில கூட்டி வச்சேனா? என் வீட்டு சவுறு முடிறலக்க தானே வச்சேன். நீ கூட்டி வச்சுட்டு போயிட்ட. கோழி அவ்வளவும் கிண்டி என் வீட்டு நடையில குப்பையா கிடக்கு. வந்து தூத்து தந்து போ. எம்மா நீ கொஞ்சம் இங்க வா. என்ன எங்க அம்மா வந்து தூத்து தரணுமா? என்ன எங்க அம்மைய பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கோ? வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. வந்த உடனே குப்பையை இப்படி கூட்டி வச்சிருக்கீங்கடி, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே. இந்த கத்து கத்துறீங்க? சுபி சும்மா இரு மக்களே, நான் வந்து பேசுறேன். நீ சும்மா இருமா. ஏன் முன்ன வச்சு உன்னை இந்த இல இழுத்தா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவ இவனு பேசுனா செவிட்ட திருப்பிடுவேன் பாத்துக்க. எங்க திருப்புங்க பாப்பா. ஐயோ எம்மா, என்னைய தள்ளி விட்டுட்டாளே. ஆளை வச்சு அடிக்காளே. சுபி உன்னை நான் சும்மா இருந்தேன்னு சொன்னேன். அவ கிட்ட போய் நிக்க விழுந்துட்டு எப்படி வடங்காட்டறா பாரு. ஆள் இல்லங்க தைரியத்துல என்னைய அடிச்சே தள்ளியல. இரு வாரே. அம்மா அம்மா நீ இருக்கங்க தைரியத்துல ஏதோ பேசிட்டேமா. அவ ஆளை கூட்டியாரேன்னு போயிருக்கா. பயமா இருக்குமா. நான் தள்ளியே விடலமா, சும்மா தான் கிட்ட போய் நின்னே. அவ இப்படி ஒரு நாடகத்தை போடுவான்னு எனக்கு தெரியாதே. சரிடா சோத்த தின்னு, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். அம்மா தனியா விட்டுட்டு போகாதமா, ஆளை கூட்டிட்டு வந்து என்னைய அடிச்சு விடுவா. அது எப்படி அடிப்பா? இருந்து தின்னுல வாரேன். என்னங்க என்னங்க, பக்கத்து வீட்டு பங்கஜமாவை என்னைய அடிச்சு தள்ளிட்டாங்க. என்னடி சொல்லிய அந்த சின்ன பையலா? அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது டீர். நானும் அப்படித்தாங்க நினைச்சேன். உன் வீட்டு குப்பைய ஏன் இங்க கொட்டி வச்சிருக்கேன்னு தாங்க கேட்டேன். அதுக்கு தாயும் அவனும் சேர்ந்து அடிச்சு தள்ளிட்டாங்க. வாங்குங்க, நீங்க வந்து இப்ப உடனே கேளுங்க என்னன்னு. இவ அப்படி கேட்கக்கூடிய ஆளே கிடையாது. நம்மளையே இந்த பாடுபடுத்துறவ அங்க போய் சும்மையா இருந்திருப்பா. சரி சரி பாத்துக்கலாம், போய் தண்ணி எடுத்துட்டு வா. இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வந்தேன், நிம்மதியா இருக்க விடுறியா?